ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நம்ம சேனலில் மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து தமிழுக்கான சிலபஸ் வைஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சில பேருக்கு புக் வைஸ் படிக்கணுமா இல்லை சிலபஸில் இருக்க கண்டென்ட் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லி டவுட் வந்து இருக்குது. ஸோ இது தொடர்பாக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு புது சிலபஸை பேஸ் பண்ணி மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத வந்து நாங்கள் சிலபஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, வினாக்களின் வடிவமைப்பு முறையில் எவ்வித மாற்றமும் இல்லை, எனினும் இது குறித்த தேர்வர்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது என்ன சிலபஸ் சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ புது சிலபஸை பேஸ் பண்ணி நமக்கு இன்னும் நிறைய எக்ஸாம் வந்து நடக்கல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தேர்வு அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா புது சிலபஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் தான் வந்து கேட்பாங்க. கொஸ்டினுடைய டஃப்னஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து பேட்டர்ன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் சிலபஸ் வைஸ் இலக்கணத்தை அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம வந்து ஷெடியூலில் உங்களுக்கு கிராமருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பேட்ச் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி. இந்த பேட்சில் வந்து நம்ம 35 டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம். டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300. இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். அந்த குரூப்பில் உங்களுக்கு பேட்ச் நடக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெஸ்ட் ஷெடியூலுடைய பிடிஎஃப், டெஸ்ட் 1 கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் இது எல்லாமே இருக்குது. பார்த்துட்டு வில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவு இன்றைக்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டே அன்றைக்கி பேமெண்ட் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவோம். டெஸ்ட்டை வந்து பிடிஎஃப் மெத்தட் அப்படின்றதால நீங்கள் நினைக்கிறப்ப டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ரிவிஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 6 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ புக்கை பேஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் கிராமரை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட்டு போகும். சரிங்களா? யூனிட் 1ல் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நம்ம பிரித்து டெஸ்ட் வைக்கிறோம். அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழில் வந்து 7 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 7 யூனிட்டையுமே நம்ம இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? டோட்டலாக வந்து கவர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக், சிறப்பு தமிழ் இதில் இருக்கக்கூடிய இலக்கணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபுல் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் 30ஓட இந்த பேட்ச் வந்து எண்ட் ஆகுது. ஜூலை 13 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இந்த பேட்சை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தமிழ் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க இன்றைக்கே பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து குறையும். அதுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.